வணக்கம் நண்பர்களே. இது அமாவாசை யோகம். அதாவது அமாவாசை அன்னைக்கு பிறந்தவன் திருட்டு பையன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் ஊரில் பேசிக்குவாங்க. அவன் பயங்கரமான குறுக்கு புத்தி உடையவன், ரொம்ப கிரிமினல். கேட்டால் பழைய காலத்துல எல்லாம் அமாவாசையில் பிறந்தாங்கன்னா அவனுக்கு வந்து பயந்துக்குவாங்க. ஏன்னா அவன் ரொம்ப புத்தி கூர்மையாக, ரொம்ப கிரிட்டிக்கலாக யோசனை பண்ணி எப்பேற்பட்ட மனுஷனையும் தன்னோக்கு சாதகமாக கொண்டு வந்துடுவான். அந்த திறமை வந்து அந்த அமாவாசை யோகத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ஏன்னா சூரியன் வந்து ஒரு அதிகார கிரகம், சந்திரன் வந்து மக்கள் கிரகம், மக்கள்லாம் வெகுஜன மக்களோட கிரகம், மனோகாரகன் வேற சந்திரன். அப்போ மற்றவங்களோட மனசை கிரகிச்சு அவங்களையெல்லாம் சரி பண்ணி கரெக்ட் பண்ணி தன் போக்கில் இழுத்துட்டு வந்துடுறது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, அவங்க கூட சேர வேணாம்னு சொல்லுவாங்க. அந்த பையன் கூட சேர வேணாம்னு வீட்லையெல்லாம் திட்டிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஏதோ வசியம் பண்ண மாதிரி போயிடுவான். சில பேர் பார்ப்பாங்க, பொண்ணு அவன் ஒரு ஈக்காளி பையன், ஒன்று கத்தவன், அவனை நம்பி இந்த பொண்ணு போயிடுச்சு, ஏன்னா அவன் முகரை பாருங்க எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லியெல்லாம் திட்டுவாங்க. இந்த மாதிரி அமாவாசை யோகம் இருக்கிறவங்க வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம், பெரிய லெவலில் வரலாம். அது ஒரு யோகம்தான், திறமை இயல்பாக வந்து இறைவன் கொடுக்குற விஷயம். அதை வந்து இப்போ கலைஞருக்கும் கூட தான் அந்த யோகம் இருந்திருக்குது. ஆனால் அவர் வந்து பெரிய ஒரு நல்ல விஷயங்களுக்கு, அரசியலுக்கு பயன்படுத்தினார். மிகப்பெரிய ராஜதந்திரியாகவும் இந்தியாவே பேசக்கூடிய ஒரு சரியான ஒரு தலைவராகவும் வந்தார். நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினா அந்த மாதிரி வருவாங்க. சில பேர் அக்யூஸ்டாக பயன்படுத்துவாங்க, தவறான சில விஷயங்களில் போய் அவங்களுக்கு அந்த கிரக அமைப்புகள். அமாவாசை யோகம் யோகமாக இருக்கணும், நல்ல விஷயத்துக்கு பொருந்துற மாதிரி, நல்ல வழியில் போகிற மாதிரி இருந்ததுன்னா அது மிகப்பெரிய யோகத்தை கொண்டு போய் கொடுத்துரும். அதே சமயத்தில் அமாவாசை யோகம் கம்பி எண்ணவும் வச்சிரும், 10 வருஷம் 20 வருஷத்துக்கு ஜெயிலில் கிடக்கிற மாதிரியும் பண்ணிடும். அதனால் அமாவாசை யோகங்கிறது ஒரு யோகம்தான். அது என்னென்னா அறிவு கூர்மையான மனோவசியம் படைத்த ஒரு மனிதரை பற்றிய யோகம். அது நன்றி.